வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் அரசின் சாதனைகள் இடம்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 70 உறுப்பினர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. வளர்ச்சியை தூண்டி மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாக மத்திய நிதித்துறை செயலர் திரு டி.கே. பாண்டே கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள காய், கனி மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். தமது அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டுள்ளதாகவும் 4 கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டித் தரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கலப்புக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு இன்று மக்களவையில் பதில் அளித்து பேசுகையில் பிரதமர் இவ்வாறு கூறினார். ஏழைகளுக்கு 12 கோடி கழிப்பறைகள் தமது அரசால் கட்டித் தரப்பட்டுள்ளதாகவும் 12 கோடி மக்களுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெற்று வாக்குறுதிகளை தமது அரசு மக்களுக்கு வழங்குவதில்லை என்றும் 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் அரசின் சாதனைகள் இடம்பெறும் என்றும் பிரதமர் கூறினார். சாதாரண மற்றும் நடுத்தர மக்களின் மேம்பாட்டிற்காக தமது அரசு தீவிரமாக பாடுபட்டு வருவதாகவும் அவைக்கு வெளியே புகைப்படங்களுக்காக பேட்டி கொடுப்பவர்களுக்கு ஏழைகளை பற்றிய உரை அலுப்பாகவே தெரியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். டெல்லி தலைநகர பிரதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள 70 உறுப்பினர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். நாளைய தேர்தலில் சுமார் 1,56,00,000 வாக்காளர்கள் 699 வேட்பாளர்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளனர். தேர்தல் ஆணையம் 1,80,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தி உள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மில்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் தமிழகத்தின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இந்த எல்லா தொகுதிகளிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் சனிக்கிழமை எண்ணப்படும். உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளியின் புற்றுநோய் அனுபவமும் வெவ்வேறானவை என்றாலும் புற்றுநோயாளிகளுக்கு தேவையான ஆறுதல் ஒன்றுதான் என்பதை குறிக்கும் வகையில் யுனைடெட் பை யூனிக் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்றைய தினம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இது குறித்து மேலும் சில தகவல்கள். உலக சுகாதார அமைப்பின் ஆய்வு முடிவுகளின்படி உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் மரணங்களை ஏற்படுத்தும் நோயாக புற்றுநோய் திகழ்கிறது. கடந்த 2022இல் இந்தியாவில் சுமார் 14,60,000 பேர் புற்றுநோயினால் உயிரிழந்தனர். நடப்பாண்டில் இந்த எண்ணிக்கை 15,70,000 அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆயினும் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இதை கருத்தில் கொண்டே ஆரம்ப நிலை நோய் கண்டறிதல் மற்றும் தனிப்பட்ட கவனத்துடன் கூடிய தொடர் சிகிச்சை என்ற 2 முக்கிய அம்சங்களுடன் கூடிய திட்டம் ஒன்றை மத்திய அரசு இவ்வாண்டு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் 200 இடங்களில் புற்றுநோயாளிகளுக்கான பகல் நேர கண்காணிப்பு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டத்தின் மூலமாகவும் நாட்டில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசுடன் கைகோர்த்து புற்றுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க உலக புற்றுநோய் தினமான இன்று நாம் அனைவரும் உறுதியேற்போம். எதிர்காலத்தில் கொள்ளை நோய் ஏற்பட்டாலும் நிலவரங்களை எதிர்கொள்ள தேவையான வலுவான சுகாதார கட்டமைப்பு இந்தியாவில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நாட்டில் கொள்ளை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் தொடர்ச்சியான முறையில் கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். கிருமிகள் மட்டுமின்றி பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினாலும் பல நோய்கள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டே 1,200 கோடி ரூபாய் செலவிலான தேசிய ஒரே சுகாதார இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்திருப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று பூட்டான் மன்னர் ஜிக்மே நாம்கியல் வாங்சுக் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். திரிவேணி சங்கமத்தில் பூட்டான் மன்னர் நடத்திய ஆரத்தி பூஜையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். தொடர்ந்து சங்கம் படித்துறை பகுதியில் பூட்டான் மன்னர் படகு சவாரி செய்து அங்குள்ள சைபீரிய பறவைகளுக்கு இரை போட்டார். பிரயாக்ராஜில் படே ஹனுமான் கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் வழிபட்ட அவர் டிஜிட்டல் மகா கும்ப அனுபவ மையத்தில் கும்பமேளாவின் ஆழமான பொருளை எடுத்துக் கூறும் வகையிலான தொழில்நுட்ப காட்சிகளையும் பார்வையிட்டார். மகா கும்பமேளாவில் பூட்டான் மன்னரின் பங்கேற்பினால் இந்தியா பூட்டான் நட்புறவும் கலாச்சார உறவுகளும் வலுப்பெறும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளாவில் இதுவரை 38 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், @airnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. வளர்ச்சியை தூண்டி மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்து இருப்பதாக மத்திய நிதித்துறை செயலர் திரு டி.கே. பாண்டே கூறியுள்ளார். பட்ஜெட்டின் வரி விதிப்பு உத்தேசங்கள் பற்றிய பகுப்பாய்வு என்ற தலைப்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் அவர் பேசுகையில், அனைத்து துறைகளின் தேவைகளையும் சமநிலைப்படுத்தும் வகையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பாரத் ட்ரேட் நெட் திட்டத்தினால் வங்கிகள், ஏற்றுமதியாளர்கள், சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஒரே டிஜிட்டல் கட்டமைப்பில் கொண்டு வர ஏதுவாகும் என்றார். நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த பணவீக்கத்தை வலுவாக கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நிதித்துறை செயலர் வலியுறுத்தினார். நிதிக் கொள்கையும் பணக் கொள்கையும் ஒருங்கிணைந்து செயல்படுதல் அவசியம் என்றும் அவர் கூறினார். வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சகம் நாளை சென்னையில் வடகிழக்கு மாநிலங்களுடனான வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் குறித்து சாலை காட்சி ஒன்றை நடத்த உள்ளது. இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக மத்திய மாநில அரசு துறைகளுக்கும் வர்த்தக நிறுவனங்களுக்கும் இடையே கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை அரசு அதிகாரிகள் மூலம் முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள இதனால் ஏதுவாகும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் வரும் 7ஆம் தேதி முதல் தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ள 35வது காய், கனி மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். காவல்துறை டிஐஜி திரு சத்யசுந்தரம், சட்டம் ஒழுங்கு பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன், போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன்குமார் திரிபாதி, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, வேளாண் துறை இயக்குநர் திரு வசந்தகுமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் கன்னியகோவிலில் நடைபெற்ற நாட்டுப்புற கலை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாட்டுப்புற கலைஞர்கள் 73 பேருக்கு கலை ரத்னா விருது வழங்கி பாராட்டினார். சங்கத்தின் நிறுவனர் கலைமாமணி தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சங்கத் தலைவர் கலைமாமணி அரியபுத்திரி, துணைத் தலைவர் கலைமாமணி விஜயகுமார் மற்றும் கலைமாமணி விருதாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாட்டுப்புற கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளும் விழாவில் இடம்பெற்றன. இலங்கை கடற்படையினரால் கடந்த மாதம் 27ஆம் தேதி துப்பாக்கிச் சூடு மூலம் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி இன்று புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட காரைக்கால் மீனவரின் குடும்பத்தினரும் இதில் கலந்து கொண்டு இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறைகளில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவதாக தெரிவித்தனர். மீனவர்களை மீட்பதில் மத்திய மாநில அரசுகள் மெத்தனமாக இருந்தால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த வாரம் கடல் உள்வாங்கியதால் சேதமடைந்த மீன் இறக்கும் தளத்தை இன்று மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் நேரில் பார்வையிட்டு சேதங்களை விரைந்து சரிப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்காமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தடை செய்யப்பட்ட மீன்களை பிடிக்கக் கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து காரைக்கால் மேட்டில் மீனவர் வலை பின்னும் தளத்தை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். மீன்பிடி தளத்தை சீரமைத்து தரவும் மண் அரிப்பு ஏற்படாத வகையில் தடுப்புகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். மும்பையில் நடைபெறும் மும்பை ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நாளை நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா கனடா வீராங்கனை ரெபேக்கா மரினோவுடன் மோதுகிறார். அங்கிதா ரெய்னா இன்று நடைபெற்ற ஆரம்ப சுற்ற போட்டியில் சக வீரர்கள் வைஷ்ணவி அட்கரை தோற்கடித்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று சம்விதான் சதன் என்னும் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய மண்டபத்தில் உள்ள முன்னாள் சபாநாயகர் அனந்தசயனம் ஐயங்காரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் அரசின் சாதனைகள் இடம்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 70 உறுப்பினர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. வளர்ச்சியை தூண்டி மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாக மத்திய நிதித்துறை செயலர் திரு டி.கே. பாண்டே கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள காய், கனி மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.